ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லாவே படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 டேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இருமல், சளி அந்த மாதிரி. ஸோ வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக படிக்க முடியல. நான் எப்போல்லாம் படித்தேனோ அதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எக்ஸாம் வந்து ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனால டைமே பத்த மாட்டேங்குது வீட்டில் வேலை பார்த்துட்டு படிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ முடிஞ்ச வரையும் நான் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சிஸ்டர், அதனால தான் வீடியோ போடலையா, நீங்கள் வந்து அதிக நேரம் படிச்சுட்ருக்கீங்களா அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. சிலபஸ் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை சிஸ்டர். அதாவது நம்ம படிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது. மேக்ஸும் சோஷியலும் இன்னும் இருக்குது. சயின்ஸுமே இன்னும் 10th இருக்குது. நான் இந்த வீக் வந்து சயின்ஸை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட் வீக்கு. அதுக்குள்ளாட்டி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிருச்சு. ஸோ வந்து எனக்கே டைம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதிகமாக டைம் எடுத்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மே மந்த்து முடிகிறதுக்கு இன்னுமே கரெக்டாக ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த மே மந்த்லேயே படித்து முடிச்சுடுங்க. ஜூன் 1 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன், திருப்பியும் ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி புதுசாக படிக்க வேண்டியது பெண்டிங் டாபிக் எல்லாத்தையுமே இந்த மேலே படிச்சுருங்க. ஜூனில் வந்து எந்த ஒரு டாப்பிக்குமே புதுசாக படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்தது ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, அப்புறம் இந்த பெண்டிங்கில் இருக்க 1 to 5 வந்து திருப்பி ஒரு தடவை பார்க்குறது, இப்படியே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். திருப்பி நியூவாக டாபிக் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ மே வரைக்கும் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருங்க. எவ்வளோ டைம் வந்து எடுத்து உங்களால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக படிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸ் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஒரு 4 டேஸ் வேறு இடையில சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதாவது அந்த 4 டேஸ் சுத்தமாக படிக்காமல் இல்லை, அதிக டைம் என்னால் படிக்க முடியல. எனக்கு கிடைக்கிற டைம் மட்டும்தான் படிக்க முடிஞ்சிச்சு. கண்டினியூஸாக உட்காந்து படிக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரையும் மேக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். முடியுமா அடுத்தவங்க முடிச்சிட்டாங்களா, நம்ம இன்னும் முடிக்கல, இன்னும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதிக டைம் படிங்க. அப்போ தான் வந்து உங்களோட பெஸ்ட்டு வந்து கொடுக்க முடியும். மேக்ஸ்லாம் வந்து திருப்பி போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக ஆன்சர் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ மேக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் திருப்பி பாருங்கள். அதுக்கப்புறம் சோஷியலில் வந்து பெண்டிங் டாபிக் ஏதாவது இருந்தால், அப்புறம் தமிழ், இங்கிலீஷில் கிராமர் பார்ட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான டூ யூ நோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லாவே படிங்க. கிளாசரி எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மே மந்தில் கவர் பண்ணுறீங்களோ அந்தளவு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவர் பண்ணுங்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா டைம் வந்து நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது மணி 2:30 இருக்கும். படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இடையில சரி ஓகே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மே 31 எல்லோரும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சொல்லணும் நம்ம கண்டிப்பாக அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியல, பகலில் படிக்கவே முடியல. ஸோ தூக்கமே வரல படிக்கலன்றதுனால. அதனால் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து திருப்பி படிச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோ கிளிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ தொடர்ந்து படிங்க. இந்த டைம் வந்து ரொம்பவே நமக்கு நிறைய பிரச்சனை வரும். எக்ஸாம் வந்து கிட்ட வந்துட்டுருக்கு, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய இந்த மாதிரி நம்மளை சுற்றி பிரச்சனை ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கும் ஒரு 2 டேஸாக ஹெல்த்தும் சரியில்லை, அதுக்கப்புறம் மைண்டும் சரியில்லை, சுற்றி இருக்க சுச்சுவேஷனும் சரியில்லை. ஸோ இருந்தாலும் சமாளித்து நம்ம போயிட்டே தான் இருக்கணும். இவ்வளோ தூரம் வந்து தாண்டி வந்துட்டோம்.
இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஈஸியாக கடந்துருவோம். கண்டிப்பாக பாசிட்டிவாக ஒவ்வொரு நாளையும் மூவ் பண்ணிட்டு போங்க. சுற்றி நிறைய நெகட்டிவ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸும் வரும். பட் எல்லாத்தையுமே வந்து கடந்து போய் தான் ஆகணும். நம்ம வந்து ஒரு சக்ஸஸை வந்து அடையணும் அப்படின்னா. ஸோ அதனால் தொடர்ந்து வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அதிக டைம் படிங்க. நிறைய வந்து சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பாருங்கள். மே 31 நம்ம 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லாமே ஒன்று விடாமல் பெண்டிங் இல்லாமல் நம்ம படிக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பாசிட்டிவாக இருங்க. வேறு என்ன சொல்கிறது, லைவ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நிறைய பேர் ரொம்பவே சீரியஸாக படிப்பாங்க, இன்னும் சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த நேரத்தில் லைவ் வந்தால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லைவை கட் பண்ணிவிட்டு இந்த லாங் வீடியோவை பேசி போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.